நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சேனலில் உங்களோட உரையாட வந்திருக்கோம். ஸோ இது இங்கிலாந்திலுடைய டார்லிங்டன் நகரத்திலிருந்து. ஓகே, இதுக்கு காரணங்கள் நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லிட்டோம். பெரிய இடப்பெயர்வு காரணமாக இந்த பக்கம் வர முடியல. பட் ஒரு செய்தி பார்த்ததுமே அதை அவங்க கூட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் வந்தோம். அது என்னென்னா, தர்ஷன் அவர் கன்னட நடிகர். அவர் ஒரு நடிகையோட இருக்கிறார். ஐ மீன் உறவில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு சோஷியல் மீடியாவில் அதை விமர்சிக்கிறார் ஒருத்தர். அவர் திடீர்னு காணாமல் போகிறாரு. அவர் கடைசியில் இறந்துட்டார். அது காரணம் தர்ஷன் சொல்லி கைது பண்ணுறாங்க. ஸோ கைது பண்ணதுக்கப்புறம் இதில் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இது குறித்து தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வாய்ஸ் ஓவர் சைனிங்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் நானே அப்படியே உள்ளே வந்துடுறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆகி உள்ளே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் ஜாக்கி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு நியூஸாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அதில் இருக்கிற விஷயங்களை எப்பவும் போல் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண தான் ஜாக்கி என்ன சொன்னாங்கன்னா, நாம் இதை அப்படி கதைப்போமால பேசிடலாமே, எபிசோடும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ அதான் மேட்டரு. தர்ஷன் நிறைய பஞ்சாயத்துகளில் இடம்பெற்றவர். ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்லாம் இருந்தாலும் கூட தர்ஷனுக்கான ரசிகர் பட்டாளன்றது மிக பெருசு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அவரை விசாரணைக்கு கூட்டினு வந்த போலீஸ் ஸ்டேஷனையே சுற்றி பெரிய கூட்டம் கூடி கடைசியில் திரை சிலைகள்லாம் போட்டு உள்ளார நடக்கிறதே தெரியாத அளவுக்கு பண்ணுற அளவுக்கான ரசிகர் கூட்டத்தை வச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அவர் இன்னொரு பெண்ணோட உறவில் இருக்கார். இதில் என்னென்னா, உறவில் இருந்த பெண் என்ன சொல்லுது, பெருமையாக சொல்லுது, இந்த மாதிரி நாங்கள் 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு ஒரு பெருமையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அவங்க சோஷியல் மீடியா பேஜில், ஆமாம், அவங்க சோஷியல் மீடியா பேஜில் அதை இதுவாக சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது சொல்லும்போது என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயமே என்னென்னா, அந்த காதல் அதை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இல்லை, எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயமும் இருக்குது ஜாக்கி. இப்போ இங்கே தர்ஷன் மாதிரியான ஒரு பெரிய ஆள் அவரோட உறவில் இருக்கேன் அப்படின்னும் பொழுது அதை எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். ஆமாம், இப்போ நான் அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இல்லை, அவங்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு சீன் ஒன்று சொல்லுவேன். தோனி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு லவ், அந்த பொண்ணு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துரும். தோனி பார்க்கும்போது அவள் செத்துருந்துட்டா, உனக்கு தொடர்பு கொள்ளவே முடியலன்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ தான் கைரா அத்வானி ரிசப்ஷனிஸ்ட் ஆகி உங்ககிட்ட கார்டு எங்கே தோனின்னு கேட்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அதுக்கு அடுத்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் வந்துடும். எஸ், நீங்கள் நல்லா கவனிச்சின்னா தெரியும். அவங்க 2 பேருக்கும் லவ் இருக்கும். ஆனால் தோனி அதை வெளியில் எப்பயுமே பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியுது. அதாவது தோனி வீட்டுக்கு போய் சாக்ஷியை கூட்டுகிட்டு போகிறாரு, எல்லாமே தெரியுது. ஆனால் நான் சாக்ஷியோட உறவில் இருக்கன்றது யார் சொல்லணும்னா அந்த பொண்ணு சொல்லக்கூடாது, தோனி சொல்லணும். ஆனால் அந்த பொண்ணுக்கான ப்ரெஷர் என்னன்னா, கண்டபடி எழுதுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு தோனி, போனார் வந்தாருன்னு எழுதிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அது பெரிய ப்ரெஷராக இருக்குது. அதை தோனிக்கிட்ட சொல்லும்போது தோனி என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் நிறைய விஷயங்களில் செட்டில் ஆகணும், நான் நிறைய இடங்களில் மேட்ச்சில் கவனம் செலுத்தணும், அதனால் இப்போதைக்கு இந்த பேச்சை நீ தள்ளி போடுனாலும் அந்த பத்திரிகை குறிப்பு அதை போட்டு பிச்சு பெணாரும் போது அங்கே கைரா அத்வானியோடைய நிலைமையில யோசிச்சு பாருங்களேன். அப்போ அரிப்பாங்க, எங்கள் வீட்டில் இப்போ ப்ரெஷர் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் சேஃப்டி. அதை சொன்னால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை, எல்லாத்தோட இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி. நீங்கள் என்னை விட பயங்கர பிரபலம், நீங்கள் சொல்கிறதான் எடுபடும். ஆமாம், அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சொல்கிறதான் எடுபடும். இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம வாய்ஸ் ஓவரை பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஜாக்கி சொல்லிட்டாருன்னா அது எடுபடும் இல்லைங்களா? ஒரு நம்பிக்கை வரும். ஏன் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற போது அந்த முகம் ஒரு பதியப்பட்ட முகம் அப்படின்றப்ப அந்த முகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் தானே ஜாக்கி இருக்கும். இதுதானே லாஜிக்கலி தானே, சொல்லுங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாரா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் நினைக்க வேண்டாம். ரைட். எனிவே, பட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டு விஷயங்கள் இருக்கும் பிரபலங்களோடு இருக்கும்போது. அதுதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இவங்க அந்த பவித்ரான்றவங்க இந்த மாதிரி நாங்கள் உறவில் இருக்கோன்னு அப்படி போட்டதுமே இதில் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகனை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, அண்ணா
அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஒரு உள்ள வந்து அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ அப்படி ஃபீல் பண்ணிக்கும் போது அவங்களால வந்து இன்னொரு உறவுக்கு போகிறத வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பாலு மகேந்திரா அவங்க மனைவி இருந்தாங்க. ஆனால் பாலு மகேந்திரா மௌனிகா ஆமாம் அவங்க கூட உறவில் இருந்தாங்க. ஆனால் இறந்தபோது சாவுக்கு வந்து அவங்க வந்தாங்க. ஆனால் வந்து பாலா வந்து இயக்குனர் பாலா உளர விடலை. நல்லா கேட்டுக்காங்க, அவருடைய இயக்குனர் அவங்களுக்குமான பர்சனல் அது. ஆனால் வந்து கடைசியாக முகத்தை பார்க்கறது கூட வந்து பாலா விடலை. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் குருவுக்கு வந்து நீ வந்து வப்பாட்டையாக இருந்தால் நீ எப்படி வந்து பார்க்கலாம்? அது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கும்போது அதில் வந்து இவங்க நிறைய விஷயங்கள் அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இல்லை, அதில் நிறைய குழப்பங்கள் இருந்துருது. இவங்க அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கான விஷயங்கள், அவங்களால தான் இது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் குழப்பி. எனிவே அதை யார் எதிர்க்கணும்ன்றது ஒன்று இருக்குல்ல, அதுதான் மேட்டர். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ இவ்வளோ நாள் இவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்களே, பாலமேந்திரா கூட இவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஸ்பேஸ் என்னாச்சு? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை, அவங்கவுங்களுடைய பர்சனல் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டு கடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, இந்த போட்டதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து அண்ணியோடு இருக்கிறத நீ வந்து கெடுக்கிற போகிற அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த ரேணுகா, அவங்க பேர் என்ன? ரேணுகா சுவாமி. ஸோ ரேணுகா சுவாமி அப்படின்ற ஒரு, அது பொண்ணு கிடையாது, பையன். அது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பவித்ரா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பர்சனலாகவே ஒரு நோட் அனுப்புகிறார். எப்படி எங்கள் அண்ணனையும் அண்ணி நீ பிரிக்கிற, நீ எப்படி போய் அவங்க கூட இருக்கலாம், இது வந்து இது இல்லையா, அது இன்னும் நிறைய மாரல் போலீசிங்லாம் பண்ணுறார். இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு சரி ஏதோ போனாலும் கூட அடுத்து வந்து அவருடைய அந்த டார்ச்சர் எல்லை மீறுது. இது எங்கே இன்னும் எல்லை மீறிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் வந்து இந்த மாதிரி கொடுத்த உடனே இவங்க கொஞ்சம் அவருடைய கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவருக்கு இன்னும் வந்து குஷி ஆயிடுச்சு. அதுதான் அந்த ரெஸ்பாண்டிங் வந்து அவருக்கு ஹாப்பியை தர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா போய் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் இங்கே நம்ம அதாவது அது என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது வந்து நீங்கள் எந்த எல்லைக்கும் போகிறீங்களா, அந்த மாதிரி அவருடைய சமாச்சாரத்தெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் அது பண்ணியிருக்கவும் இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் யார் தர்ஷனுடைய தீவிர ரசிகர் தான் இதெல்லாம் பண்ணுறது. தர்ஷன்கிட்ட போய் சொல்லும்போது தர்ஷன் வந்து கோபமாக என்ன பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், அந்த திடீர்னு காணோம், தேடி பார்த்தா அவருடைய சடலமாக கிடைக்குது. அவர் கொலைக்கு காரணம் தர்ஷன் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் யார் மேலே அதாவது கைது அவர் தான் பண்ணாரா போனாரான்ற விஷயத்துக்கே நம்ம வரல. ஆனால் நடந்தது இதுதான், ஓகேவா? இப்போ அவரை கைது வரலையும் போயிருக்காங்க. இப்போ என்னென்னா, 1000 பணபலம் இருந்தாலும் 1000 வந்து ரசிகர் பலம் இருந்தாலும் இதை செய்யலாமா, ஒரு உயிர் எடுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது இங்கே வந்து இதில் எல்லாருமே எல்லையை மீறி இருப்பாங்க. அதுதான் மேட்டர். எல்லாருமே அவங்களுடைய பவுண்டரியை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவருக்கு இன்னொரு உறவு, இல்லை அவங்க அம்மாவுக்கு ஒரு உறவு, ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள யாருக்கோ யாரோ கனெக்ஷன் இருந்தால் அது அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம். அதில் அதிகபட்சமாக நீங்கள் உறவினராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் இப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக போய் டெய்லி நீங்கள் வந்து மெசேஜ் பாக்ஸில் இன்பாக்ஸில் போய் டெய்லி வந்து அதுக்கு டார்ச்சர் பண்ணி கருத்து சொல்லும்போது அதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து அதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து நிற்குது. இல்லை, இதில் இன்னொரு விஷயமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ தர்ஷன் இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா, இவங்க தர்ஷன்னு விட்டுருங்க, யாராக இருந்தாலும் அவங்களுடைய காதலியோ அவங்களுடைய வீட்டாரையோ துன்புறுத்தும் பொழுது அவங்களுக்கான கேள்விகளை எழுப்பும் விதம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இவங்க போய் இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அவங்க பிளாக் பண்ணி இருந்திருக்கலாமே, அவங்க பிளாக் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க, ஒரு ஐடி பண்ணி இருந்திருப்பாங்க, திரும்ப திரும்ப வந்துருந்துருக்கும். ஒரு விஷயம் வந்து இன்ஃபர்மேஷனாவோ ஒரு மெசேஜாவோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு டார்ச்சரா மாறுறப்பதான் அவங்க போய் சொல்லுவாங்க. இல்லைன்னா சும்மா போய் இங்க ஏன்னா ஒரு நடிகை அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான மெசேஜ்கள் டெய்லி வந்துகிட்டு தான் இருக்கும். பட் அதையெல்லாம் மீறி அவங்க அதை ஒரு டார்ச்சர்ங்கிற அளவுக்கும் அவங்க ஒரு மன உளைச்சலுக்கு ஆறாள அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு வராமல் இல்லாமல் இருந்திருக்காது. ரைட். இப்போ இதுவே வந்து உங்கள் அண்ணாண்ணியாவே இருக்கட்டும், சொந்த அண்ணாண்ணியாவே இருக்கட்டும், அதுலேயே வந்து உங்கள் அண்ணன் இன்னொரு பொண்ணையே வச்சிருக்காருன்னே வச்சுக்கோ, அந்த பொண்ணை போய் நீ வந்து டார்ச்சர் பண்ணாலே உங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பாக கேட்பார். ஆப்வியஸ். எப்படி நீ வந்து கேட்கலான்ட்டு அதிகபட்சம் நீ என்ன கேட்கலாம், எங்கள் அண்ணனை வந்து என் வாழ்க்கையை வந்து கெடுத்து குட்டி சோறாக்குற, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுன்னு சொல்லிட்டு போயிடலாமா கோசரம். அவ்வளோதான். அதுக்கடுத்து உனக்கு வேலை இருக்குது.
உனக்கு இன்டர்நெட் பில்லு கட்டணும், நீ காருக்கு பெட்ரோல் போடணும், உனக்கு சாப்பாடு, உன் ரெண்ட்டு எல்லாமே கொடுக்கணும். இதுவே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? இல்லை, இதில் இன்னொன்று, இது இப்போ நான் யோசிச்சுக்கோங்க, இது கரெக்டாக இருக்குமான்ட்டு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தோணுச்சு பேசிகிட்டு இருக்கும்போது. ஓகே. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு செக்யூரிட்டியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறவர். அவரை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இவங்களோட இந்த அவருடைய டெட் பாடியும் வந்து ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா இவர் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ இங்கே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருக்கும். உங்களுடைய ஒர்க்கே உட்காந்துட்டு செக்யூர்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அங்கே யாராவது வந்து போனால் மட்டும்தான் நீங்கள் கேள்விகளோ, மற்ற நேரங்கள் எல்லாமே இப்போ ஜாக்கி சொன்னாங்க இல்லைங்களா, ஓடணும், உனக்கு வேலை இருக்கும் அப்படின் பொழுது உன் வேலையே வந்து உட்காந்துருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப நிறைய டைம் இருக்குது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமை ஃபுல்லாகவே வேற ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையே மாற்றுற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வர்றது தான் அங்கே அவருடைய அந்த ஒரு விஷயமா. அதாவது இது வந்து முன்னாடிலாம் வந்து இது மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கும்போது கடந்து போயிடுவாங்க. இப்போ வந்து போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துட்டாங்கன்றதா என்னுடைய எக்ஸ்ட்ரீம்ஸாக பார்க்குறேன் நான். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சமீபத்தில் மோகனுடைய இன்டர்வியூ கூட பார்த்தேன். அப்போ சொன்னாங்க இது மாதிரி என் மேலே எய்ட்ஸுன்ட்டு ஒரு பழியை போட்டாங்க. அப்போ என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். அதன் பிறகு வந்து எனக்கு எய்ட்ஸ் இல்லைன்றதை பத்திரிக்காரங்களும் எனக்கு எய்ட்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்பா, எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு நானும் சொல்லலை, நீங்களே சொன்னீங்க, நீங்களே எழுதுனீங்க, அப்புறம் இல்லைன்றதையும் நான் எதுக்கு வந்து சொல்லணும்? அப்போ அதுக்கு நான் வந்து சொன்னேன்னா யார் பரப்பி விட்டானோ ஜெயிச்ச மாதிரி ஆகிடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கடந்து போயிருக்கலாம். ஆனால் சொல்கிறது ரொம்ப எளிமை. ஆனால் தொடர்ந்து வர கால்ஸோ இல்லை வந்து உங்களுக்கான டார்ச்சர்ஸ் மெசேஜோ நீங்கள் பார்க்கும்போது தன்னிலை இழக்கிறதுன்றது இயல்பு. ஆனால் அது கொலவரையும் போகுமா அப்படின்னா போயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதில் நீங்கள் எந்த பக்கமுமே வந்து நீங்கள் வந்து நியாயமோ நீதியோ சொல்ல முடியாது. இதில் எல்லாருமே பவுண்டரியை கிராஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அவர் ஒரு நடிகர். அவருடைய பர்சனல் அவர் 1000 என்ன வேணாலும் பண்ணிட்டு போவார். உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை நிராகரிக்கலாம், அவ்வளோதான். இந்த நடிகர் அப்படிங்கிறதே விட ஜாக்கி, யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்கள் சொந்த அண்ணனாவே இருந்தாலும் அவருக்கான பர்சனல் அது, அவ்வளோதான். நீங்கள் வந்து அதில் போய் விளக்கம் கேட்கறது அவங்க ஒய்ஃப் கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் கூட போய் என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாமா அவசரம். அவர் சரிடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போனால் நீ என்ன கேட்க போக முடியும்? எல்லாத்தை விட நீங்கள் உங்கள் அண்ணனை தான் போய் கேட்கணும். ஆமாம், உங்கள் அண்ணன் வந்து அவங்க உறவில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாது. அதுவும் இல்லாத பொண்ணுகிட்ட போய் நீங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது நம்ம இவ்வளவு பேச முடியாது. அது மாதிரி நிறைய டார்ச்சர்கள் பண்ணியிருக்காங்கன்றதான் தகவல்களாக வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த தகவல்கள்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து ஒரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷன் பண்ணது சரி, இவ்வளோ டார்ச்சர் வந்து ஒரு பொண்ணு கொடுக்கும்போது யாரால தான் காக்க முடியும் அப்படின்றது ஒரு சாரர் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவன் டார்ச்சரே பண்ணிட்டு போட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ளார வைங்க, அவ்வளோவரையும் பண்ணீங்களா நீங்கள், உங்களுக்கு புகழ் இருக்குதுன்னா அப்படின்றது இன்னொரு கேள்விகள். ஸோ எல்லா பக்கமுமே வந்து இந்த மாதிரியான கேள்விகளோட சுற்றிக்கிட்டு இப்படி ஒரு வழக்கு இருக்குது ஆக்சுவலி இந்த வழக்கு. அதனால தான் இதை உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். இதில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த செய்தியை கேட்கும்போது எல்லாருமே பவுண்டரிஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். எல்லாத்தை விட அவங்கவுங்களுடைய டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலோ இல்லை ஓடி இருந்தாலோ வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இவ்வளோ அட்வைஸ் பண்ணவர் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆமாம், அந்த வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு யாரோ ஒரு நடிகருக்காக தன்னுடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்ச ஒருத்தர் இன்னைக்கு இல்லவே இல்லை. அவர் வந்து அவர் ஒரு பக்கம் சரி, ஒரு பிரபல நடிகர் அப்படின்னும் பொழுது அவருக்கு இப்போ வந்து பெரிய நிறைய மைனஸ் பாயிண்ட் வந்திருக்கு. அவர் செஞ்சாரா செய்யலைங்கிறது அப்புறம். இப்போ அவர் வந்து இதற்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை வந்து இவரோட தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப்பினாக வந்து அமைக்க போன ஒரு பொண்ணு வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேள்விக்குறியாயிட்டாங்க. இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் எல்லாருடைய வாழ்க்கையுமே அதில் வந்து ஒரு பெரிய சிக்கலில் போய் நிற்கிறது தான் இங்கே கொடுமை. அதீத அன்பு சில நேரத்தில் வந்து ஆபத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்கு கூட இது வந்து உதாரணமாக கூட சொல்லலாம். அது 3 பேர் விஷயத்திலுமே பொருந்திருச்சு பாருங்க. ஏன்னா அதீத அன்பு ஒரு நடிகர் மேல வச்சிருந்த இவரு, அதீத அன்பு இவங்க மேல வச்சிருந்தாங்க, இவங்க அவர் மேல வச்சிருந்தப்ப 3 பேருக்குமான அந்த ட்ரையாங்கிளான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாத்த விட சோஷியல் மீடியாவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம அதில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து நம்மளால அதில் ஃபீல் பண்ண முடியுது. ரைட், எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தான் அது மோகன் சொன்னது தான், இங்கே குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டே இருந்துட்டு போட்டோம், நம்ம வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான். ஆனால்
நம்ம வேலை நம்ம பார்ப்போன்றது விடாத அளவுக்கும் இங்கே டார்ச்சரும் போயிருக்குன்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எனிவே அதான் எல்லாருமே எல்லை மீறி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உங்களுக்கு இது போன்ற இந்த கருத்தில் வேறு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக. ஸோ வேற என்ன, இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.